கத்தாரில் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிவியோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட சிவி வந்து ATS ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் இதில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ATS அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ATS அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். நிறைய கம்பெனிஸ்ல இது யூஸ் பண்ணுவாங்க சிவிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ரெக்ரூட்டர் கைக்கே போகும். நிறைய கம்பெனி இந்த சிஸ்டம் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டைம் சேவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தோட சிவியும் மேனுவலா 1 by 1 படிக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக ஒரு ரீசன். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரைட் ஸ்கில் வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ ஆல்ரெடி அவங்க கிட்ட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க சிவி இருக்கா அப்படின்னு சொல்லி அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஜாப் ஸ்கேன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இப்போ இதில் நியூ ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட சிவியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஸ்கோரும் காமிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் மெயினாக எது கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துரும். ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் உங்களோட சிவியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே இதே வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸும் நிறையா இருக்குது. ஒரு சிலர் வெப்சைட்ஸ்லேயே வந்து பெய்டு வெர்ஷன் வாங்கி வெப்சைட்லேயே செக் பண்ணலாம். ஒரு சிலர் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இதுதான் கான்செப்ட். உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கீவேர்ட்ஸ்லாம் உங்களோட சிவியில் இருக்கா அப்படின்னு சொல்லி அது மேட்ச் பண்ணி காமிச்சிரும். உங்களுக்கு யாருக்காவது ATS ஃபார்மேட்டில் சிவி எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வேணால் செப்பரேட்டாக என்னோட யூடியூப் சேனலில் டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்.